ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோங்க. நஸ்ரின் ஷிஃபானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஓவன் பேசிக் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. போன வருஷமே போடலான்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் என்னால் போட முடியல. உங்களுக்காக இந்த டைமில் கண்டிப்பாக எல்லோரும் பேக் பண்ணுவீங்க இல்லையா, அதனால் இப்போ போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல மைக்ரோவேவ் அவனுக்கும் ஓடிஜி அவனுக்கும் உள்ள வேறுபாடுகளை பார்க்கலாம். மைக்ரோவேவ் அவன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் தான் ஹீட் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா ஓடிஜியில் ஹீட்டிங் காயில்ஸ் வந்து இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் அவனில் வந்து சமைக்கிறது ரொம்ப டைம் எடுக்காது, ஆனால் ஓடிஜியில் ரொம்ப டைம் எடுக்கும். மைக்ரோவேவ் அவனில் பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும், நம்மளுக்கு வந்து புரியும். இதில் பார்த்திங்கன்னா ஓடிஜியில் எல்லாமே மேனுவலாக தான் இருக்கும், நம்மளே வந்து கண்டுபிடிச்சி தான் பண்ணணும். அதே போல் பிகினர்ஸாக இருக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ஓவன் வாங்க போகிறீங்க, ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மைக்ரோவேவ் அவனை தான் செலக்ட் பண்ணணும். ஓடிஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக வந்து பேக்கரி வச்சுருக்காங்க, அல்லது ப்ரொஃபஷ்னலாக வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ என்னுடைய ஓவனை பற்றி நான் சொல்கிறேங்க. இந்த ஓவன் வாங்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா 2017 அக்டோபர் மாதம் வாங்கினது, ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இது வந்து எல்ஜி பிராண்டில் நான் வாங்கியிருக்கேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 17,000, அதாவது 21,000க்கு எனக்கு வந்து ஆஃபர் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி 17,000க்கு கொடுத்தாங்க. இது வந்து நல்லா இருக்குதுங்க, நிறைய ஒரு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓவன் வாங்கிட்டீங்க. இதுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு பேசிக்கான திங்ஸ் வந்து என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுல் வந்து உங்களுக்கு தேவைப்படுங்க. இப்போ வந்து நீங்கள் கேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மிக்சிங் பவுல் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று மிக்சிங் பவுல் வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு தரமான ஒரு கண்ணாடி பாத்திரமாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வந்து தேவைப்படும். இது வந்து ஃபிலிப்ஸ் கம்பெனியில் நான் 2000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இது என்ன ரேட்டுங்கிறது எனக்கு தெரியல, போன வருஷம் நான் வாங்கினது. எலக்ட்ரிக் பீட்டரும் தேவைப்படும், அல்லது அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நார்மல் விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்னது ஒரு பெருசு கூட வச்சுக்கோங்க. இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். கண்டிப்பாக மெஷரிங் கப்பு வந்து தேவைப்படுங்க, இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, செட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூனில் இருந்து 250 கிராம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பட்டர் வந்து க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒன்று தேவைப்படும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பேச்சுலா, கேக் மாவு வந்து நல்லா வலிக்கிறதுக்கு தேவைப்படும். மைக்ரோவேவ் அவன் அப்படிங்கிறதுனால சூடு பண்ணுறதுக்கு தேவைப்படும், அதுக்காக இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் வாங்கி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பழசு புதுசு எல்லாமே ரீஹீட் பண்ணிக்கலாம். இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 315 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். எனக்கு வந்து ஆஃபர் போக 280 ருபீஸ்க்கு இது கொடுத்தாங்க. நல்ல வெயிட்டாக இருக்குது. இது பாருங்கள், இது வந்து நான் சிலிக்கானில் வாங்கியிருக்கேன், கப் கேக் மோல்டு. அதுக்கப்புறம் குக்கி கட்டர்ஸ், பிஸ்கெட் தயார் பண்ணும்போது அந்த அச்சு, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு கலெக்ஷன்ஸ் தேவைப்படும். இதெல்லாம் வந்து பேக்கிங் ட்ரேஸுங்க. இது பாருங்கள், இது நார்மல் கேக். இந்த பேக்கிங் ட்ரேயில் நான் நிறைய கேக் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதிலே கொஞ்சம் பெருசு இது. இது வந்து கப் கேக் மோல்ட், மஃபின்ஸ் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து பீஸா ட்ரே. இது வந்து ஓவன் வாங்கும்போதே அவங்களே ஃப்ரீயாக கொடுத்தது. இது வந்து நம்ம இந்த பர்ஃபி செஞ்சுக்கலாம், அல்லது பிஸ்கெட் வந்து பேக் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு கேக் செய்கிற மோல்டு தான், கேக் ட்ரே. இந்த ட்ரே இந்த ரேக்கெல்லாம் வந்து ஓவன்லேயே கொடுத்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து பிரெட் பேன். இதில் தான் நான் ஆல்ரெடி கேக் செஞ்சு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இது வந்து 7 இன்ச்சு நினைக்கிறேன். அப்புறம் கேக் வந்து வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, சூடு தாங்கிறதுக்காக. ஓவன் வாங்கும்போதே அவங்க 2 ரேக் கொடுத்துருவாங்க. இது வந்து கிரில் பண்ணுறதுக்காக, அது வந்து நார்மலாக பேக்கிங் பண்ணுறதுக்காக. அப்புறம் இது பாருங்கள், இது வந்து ஓவன் வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுத்தது இட்லி பாத்திரம். ஓவன்லேயே வந்து இட்லியை வச்சுக்கிற மாதிரி. இன்ன வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணல, எனக்கு வந்து பிளாஸ்டிக்கில் சமைக்கிறது சுத்தமாக பிடிக்காதுங்க, அதனால் இது யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கேன். அப்புறம் இது பாருங்கள், பால் வந்து சூடு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க.
இதில் வந்து பால் வந்து ஊற்றிட்டு நம்ம அப்படியே வச்சிட்டோன்னு சொன்னால் பால் பொங்காது. கரெக்டான ஒரு டெம்பரேச்சரில் சூடு பண்ணி அதுவே வந்து ஆஃப் பண்ணி வச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொருட்கள்லாம் தேவைப்படும். இதுதான் பேசிக்கான பொருட்கள். இதுக்கு மேலே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிட்டே இருக்கலாம். சரி, இப்போ வந்து ஓவன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓவன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களே ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய ரெசிபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது பாருங்கள், சூப்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டெசர்ட் ஐட்டம் எல்லாமே இருக்குது. இதை வந்து ஃபாலோ பண்ணி கூட செஞ்சுக்கலாம். என்னுடைய ஓவனில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா மைக்ரோ, இது வந்து கிரில் அண்டு காம்பினேஷன், இது கன்வெக்ஷன் மோட், இது பார்த்திங்கன்னா தந்தூர் அண்ட் டிலைட், இது வந்து லோ கேலரியில் பேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்தியன் குசின்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து ஸ்டார்ட் பட்டன், இது வந்து ஆஃப் பட்டன். சரி, ஓகே. இப்போ நார்மலாக நீங்கள் சூடு பண்ணணும் ஏதாச்சும் ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மைக்ரோ அப்படிங்கிற ஆப்ஷனை அமுக்கணும். அமுக்கிட்டு இது வந்து டெம்பரேச்சர் கேட்கும். இப்போ நார்மலாக இதில் வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டைமிங் வந்து செட் பண்ணுங்கள். ஒரு 50 செகண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சூடாகும். நீங்கள் வந்து பிரியாணியோ அல்லது சப்பாத்தியோ இல்லை எது வேணாலும் நீங்கள் சூடு பண்ணுறதா மைக்ரோ அப்படிங்கிற ஆப்ஷனை அமைக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த டைம் வந்து முடியல, இது இன்னும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரைஸ் பண்ணிக்கலாம், கூட்டிகிட்டே போகலாம் அல்லது குறைச்சிக்கலாம். இப்போது அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், கன்வெக்ஷன் மோட். இதுதான் ரொம்ப முக்கியம். கன்வெக்ஷன் மோடில் தான் நம்ம வந்து கேக் வந்து பேக் பண்ணணும். இந்த கன்வெக்ஷன் மோடை அமுக்கினோடனே பாருங்கள் 180 டிகிரின்னு காட்டுது. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்பாஞ்ச் கேக்கோ அல்லது ஏதாவது பேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேக் வைக்கணும். இப்போது கேக் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்வெக்ஷன் மோடு தான் நீங்கள் ஆன் பண்ணணும். ஆன் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு 180 டிகிரின்னு காட்டும். உங்களுக்கு 180 வேண்டாம் அப்படின்னா இதில் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். 160, 170 கூட்டிக்கலாம். ஆனால் கேக்குக்கு வந்து மேக்ஸிமம் இந்த 180 டிகிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது 180 டிகிரி கொடுத்ததுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து ஓவன் ப்ரீ ஹீட்டடாக தான் இருக்கணும். ப்ரீ ஹீட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ப்ரீ ஹீட் வந்து ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மோடில் நம்ம வச்சுட்டு இந்த ஸ்டார்ட்டுங்கிற பட்டனை வந்து 2 வாட்டி டேப் பண்ணணும். பாருங்கள், 2 வாட்டி நான் அமுக்கினதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. PRH அப்படின்னு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஜியில் ப்ரீ ஹீட் பண்ணுறது ஒரு 15 மினிட்ஸ் வந்து டைம் எடுக்கும். நம்மளுக்கு மைக்ரோவேவில் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும். அதே போல் நீங்கள் வந்து பேக் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஒயர் ட்ராக் வந்து உள்ளே இருக்கணுங்க. இதை உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீப் பீப்புன்னு ஒரு சவுண்டு வரும். சவுண்டு வந்துருச்சுன்னா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேக் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இதை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் கொடுத்துக்க வேண்டியதான். சில ஓவனில் பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்கும். எனக்கு இந்த இதில் அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. பார்த்தீங்கன்னா இது 180 டிகிரின்னு வந்துட்டு ஃபுல்லாக பேக் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்போ நான் வந்து கண்டுபிடிச்சிக்குவேன். அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, இது பாருங்கள், கிரில் அப்படிங்கிற மோடு இருக்குது. இந்த மாதிரி மோடை வந்து நம்ம அமைக்கிட்டோம்னா கரெக்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக குக் ஆயிரும். அதே போல் பாருங்கள், பீஸாவுக்கு வந்து இந்த மோடு செலக்ட் பண்ணிவிட்டு தந்தூர் சி டிலைட் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, இதில் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பீஸா உள்ளே வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக 15 மினிட்ஸ்க்குள்ளே தயாராகி கிடச்சிரும். இந்த மாதிரி நிறைய ஆட்டோமேட்டிக் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. ஓவனில் வந்து சமைக்கிறது கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் கற்றுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவன் வாங்கிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வேணால் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் ஓவன் வாங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு ஆள் வந்து டெமோ வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே போல் நிறைய குக்கிங் கிளாஸஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்னு சொன்னால், நம்ம வந்து ஓவனில் வந்து வச்சுட்டோம், கேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடி வழியாக நம்ம பார்த்துக்கிட்டா போதும். நம்ம வந்து அடிக்கடி இந்த மாதிரி கதவை திறந்து மூடக்கூடாது. இப்படி மூடிட்டே இருந்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த ஹீட்டெல்லாம் வந்து வெளியில் போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த கேக் வந்து என்ன செய்யும், சில நேரம் அப்படியே உட்காந்து ஒரு மாதிரி உள்வாங்கின மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓவனை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுலேயும் ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. வேறு எந்தெந்த ரெசிபீஸ்க்கு வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போடுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.